எள்ளு பொடிக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். எள்ளு இன்னும் வறுக்கலை, இன்னும் வத்தல் வறுக்கலை. கரெக்டாக 13 வத்தல் வச்சுருக்கிறேன். 300 எள்ளு, 13 வத்தல், புளி இவ்வளவு, 50 உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து, பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக போட்டுருக்குறேன். பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் நல்லா பாயிலாயிடணும். பூண்டு இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். அதே மாதிரி புளியும் உங்களுக்கு நல்லா அதையும் போட்டு வறுத்துடணும். அதோட லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது வறுத்துருங்க. புளியும் பூண்டும் நல்லா வறுத்துக்குங்க. புளியும் வறுத்தா தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். சீக்கிரம் ரொம்ப நாள் அந்த பூண்டு இது பொடி அதனால தான் புளியை வறுக்க சொல்கிறது. புளியை வறுத்துட்டோம்னா அந்த பச்சை வாசனையும் இருக்காது, உடம்புக்கும் நல்லது. பச்சை வாசனை இல்லாமல் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு பூண்டு புளியும் வறுக்கிறேன். 50 எள்ளு அது வறுத்தாச்சு. இது 50 உளுந்தம்பருப்பு வறுத்தாச்சு. நான் வத்தல் மட்டும் வறுக்கணும். இது 300 எள்ளு வறுக்கணும். பார்த்துங்க. பூண்டு இது வறுக்கிறேன். நல்லா வறுத்துருச்சு. புளி கூட பாருங்கள், நல்லா வறுத்துருக்கு பாருங்கள். இந்தா நல்லா வறுத்துருச்சு புளி எல்லாமே. இப்போ வத்தல் வறுக்கிறோம். பூண்டு புளியும் வறுத்து வச்சாச்சு. உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா வறுத்துருக்கு. புளி பார்த்திங்களா நல்லா வறுவப்பட்டிருக்குது. இது வத்தல் கொஞ்சம் வறுத்துக்கலாம். லாஸ்ட்டில் தான் எள்ளு வறுக்க போகிறோம். லேசாக எண்ணெய் ஊற்றுனதுனால அந்த எண்ணெய் இதில் கொஞ்சம் நல்லா இதாகும். சிம்பிளாக வச்சு வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எடுத்துடலாம். வறுத்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். காரம் அவங்கவுங்க இஷ்டம்தான். ஒவ்வொருத்தங்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒருத்தங்க ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. இந்த எள்ளு 300 எள்ளு போடுறோம். நல்லா பொரியிற வரைக்கும்